இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டின் நிலைத்தன்மை பாதுகாக்கப்படுவதை மக்கள் உறுதி செய்ய வேண்டும். நாட்டின் தொடர்ச்சியான போட்டித்தன்மை மற்றும் தாங்கும் ஆற்றலை உறுதி செய்யும் பொருட்டு தற்போதைய உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் நாட்டின் நிலைத்தன்மை பாதுகாக்கப்படுவதை மக்கள் உறுதி செய்ய வேண்டும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு நாட்டை எந்நேரத்திலும் பாதுகாக்க வேண்டும் என்பதை நினைவுறுத்தி இருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். அதிர்ச்சியடையும் வரி விதிப்பை டொனால்டு டிரம்ப் நிர்ணயித்தார். நமக்கு 24 விழுக்காட்டு வரி விதிக்கப்பட்டுள்ளது. 50 விழுக்காட்டு வரி விதிப்பு கொண்ட நாடுகளும் உள்ளன. இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்திற்கு 30 விழுக்காடு. நாம் என்ன செய்ய வேண்டும்? அது நமக்கான ஒரு நினைவூட்டல். நாம் வீட்டை சரியாக பராமரிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நமது நாடு நமது பொருளாதாரத்தையும் கூட நமக்கு இது போன்ற சூழல் நிலவும் போது நம்மால் சமாளிக்க முடியும். இதனைத்தான் தாங்கும் ஆற்றல் என்றும் கூறப்படுகிறது. நமக்கு போட்டித்தன்மை இருக்கும் என்றார் அவர். தாய்லாந்திற்கான பயணம் இருவழி உறவை வலுப்படுத்தும் பிரதமர் நம்பிக்கை. தாய்லாந்திற்கான அதிகாரப்பூர்வ பயணம் மலேசியாவிற்கும் அந்நாட்டிற்கும் இடையிலான இருவழி உறவை, குறிப்பாக வர்த்தகம் மற்றும் எல்லை மேம்பாட்டு துறைகளை வலுப்படுத்த புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாய்லாந்து பிரதமர் பெட்டகிரான் ஷெனவத்ரா உடனான சந்திப்பின் போது மலேசியா மற்றும் தாய்லாந்து மக்களுக்கு நன்மை கிடைக்கும் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த அவ்விரு தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இந்த 2 நாட்கள் பயணத்தின் போது முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட அம்சங்களில் மியான்மரின் சம்பந்தப்பட்ட தரப்பினருடனான சந்திப்பு உட்பட அந்நாட்டின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடியதும் அடங்கும் என்று அன்வார் குறிப்பிட்டார். அதோடு அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் செவிமடுக்க மாநில நிர்வகிப்பு மன்றம், SAC, மியான்மரின் தேசிய ஒருமைப்பாட்டு அரசாங்கம், NUT மற்றும் ஆசியான் தலைவருக்கான அதிகாரப்பூர்வ ஆலோசனை குழு ஆகியவற்றையும் தாம் சந்தித்ததாக அவர் கூறினார். மேலும் ஆசியான் கட்டமைப்பின் கீழ் மியான்மர் மக்களுக்கான நிலையான தீர்வை நோக்கி ஆசியான் தலைவராக மலேசியா தொடர்ந்து பங்களிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இஃப்தார் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் தளமாக பயன்படுத்திக் கொள்ள பரிந்துரை. மலேசிய தொலைக்காட்சி வானொலி RCM-இன் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சங்கம் PVRTM உறுப்பினர்கள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் தளமாக இஃப்தார் எனப்படும் துன் அப்துல் ரசாக் ஒளிபரப்பு மற்றும் தகவல் கழகத்தை பயன்படுத்திக் கொள்ள பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றனர். செய்தியாளர்கள், தொகுப்பாளர்கள் மற்றும் செய்தி வாசிப்பாளர்கள் உட்பட தாமான் தொழில்துறையினரை உருவாக்க ஓய்வு பெற்ற RTM பணியாளர்களின் பரந்த அனுபவமும் திறமையும் வழிகாட்டியாக தேவைப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். புதிய செய்தி வாசிப்பாளர்கள், புதிய தொகுப்பாளர்கள் ஆகியவற்றில் ஒப்பீடுகள் உள்ளன. அவர்கள் அதிக அனுபவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நம்புகிறேன். PVRTM உறுப்பினர்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும். அத்தளத்தை உருவாக்கி சிறு உதவி தொகையையும் வழங்கப்படும் என்றார் அவர். புதிய தலைமுறை செய்தி வாசிப்பாளர்கள் மற்றும் ஒளிபரப்பு ஊழியர்கள் நிர்ணயிக்கப்பட்ட தொழில்துறை தரநிலைக்கு ஏற்ப தொடர்ந்து செயல்படுவதற்கு ஓய்வு பெற்ற RTM பணியாளர்களின் பரந்த அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். மலேசியர்கள் கிடைத்த வசதிகளுக்கு நன்றி பாராட்டுபவர்களாக இருக்க வேண்டும். நிலைத்தன்மையை உருவாக்க அனைத்து மலேசியர்களும் கிடைத்த வசதிகளுக்கு நன்றி பாராட்டுபவர்களாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். பலவீனங்களை மேம்படுத்தி நிர்வாகத்தை சரி செய்ய மக்களின் கருத்துக்களையும் அதிருப்திகளையும் செவி மடுக்கும் நாட்டின் தலைமைத்துவத்தையும் அது உள்ளடக்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நன்றி செலுத்துவது மிகவும் முக்கியம். சில நேரங்களில் நாம் பலனடையும் போதுதான் அது வழக்கமான ஒன்றாக கருதி விடுகிறோம். சில நேரங்களில் நாம் நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். கடவுள் வழங்கிய அனுகூலங்களை பெற்றுவிட்டு அதை மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. நாம் மறுத்தும் எப்போதும் கடிந்தும் சினமடைந்தும் நன்றி மறந்தும் இருந்தால் ஆபத்து. நமக்கு வேதனை தரும் தீங்கு நடந்து விடுமோ என்று அச்சம் கொள்கிறோம் என்றார் அவர். அதை தவிர்த்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கக்கூடிய மேம்பாட்டு திட்டங்களை வகுப்பது கூட்டரசில் உள்ள மாநிலங்களின் பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கிய சில மாநிலங்களின் சரவாக்கும் அடங்கும் என்று கூறிய அவர் அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார முயற்சிகளுக்கு பல நாடுகள் அங்கீகாரம் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டினார்.
சென்சியோ நாளிதழில் பிரசுரிக்கப்பட்ட ஜானூர் கெமிலாங் விசாரணை அறிக்கை தேசிய சட்டத்துறையிடம் ஒப்படைப்பு. சென்சியோ நாளிதழின் முதல் பக்கத்தில் முழுமையற்ற ஜாலூர் கெமிலாங் படத்தை பிரசுரித்த விவகாரம் தொடர்பில் அதன் தலைமை செய்தி ஆசிரியர் மற்றும் துணை தலைமை செய்தி ஆசிரியருக்கு எதிரான விசாரணை அறிக்கை தேசிய சட்டத்துறை அலுவலகத்திற்கு வெள்ளிக்கிழமை அனுப்பப்பட்டது. அத்தகவலை உறுதி செய்த தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசேன் வெள்ளிக்கிழமை வரை போலீசார் 54 பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக கூறினார். மேலும் விசாரணைக்கான தேவையின் அடிப்படையில் இதர சாட்சிகளை அழைக்கவிருப்பதாகவும் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கட்டுரையை வெளியிடுவதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதினால் அத்தவறு நிகழ்ந்ததாக நாளிதழ் தரப்பினர் கூறியிருப்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக அவர் குறிப்பிட்டார். அந்த விளக்கப்படத்திற்கு அனுமதி அளித்த தலைமை ஆசிரியரும் அதன் வரைகலை வடிவமைப்பாளருமான துணை தலைமை ஆசிரியரும் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டனர். விசாரணைக்கு உதவ புக்கிட் அமானில் உள்ள அரசு மலேசிய போலீஸ் தலைமையகத்தில் வகைப்படுத்தப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் அவர்களின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. 1963ஆம் ஆண்டு முறையற்ற பயன்பாட்டை தடுக்கும் சின்னங்கள் மற்றும் பெயர்கள் சட்டம் செக்ஷன் 3(1)(c), 1984ஆம் ஆண்டு அச்சிடும் எந்திரம் மற்றும் தயாரிப்பு சட்டம் செக்ஷன் 4(1)(b) இன் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. ஜி சரவணனுக்கு உதவிக்கரம் நீட்ட சுகாதார அமைச்சு தயார். 1998ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 50 கிலோமீட்டர் நடைபோட்டி பிரிவில் தங்கம் வென்ற நாட்டின் முன்னாள் தடகள வீரர் ஜி சரவணனுக்கு தேவைப்பட்டால் உதவிக்கரம் நீட்ட சுகாதார அமைச்சு தயாராக உள்ளது. தேசிய காற்பந்து ஜாம்பவான் டத்தோ மொக்தார் டஹாரிக்கு ஏற்பட்ட தசை வலுவிழப்பு எனப்படும் மோட்டார் நியூரான் எம்என்டி நோய் தற்போது சரவணனையும் தாக்கியுள்ளது. விளையாட்டாளர்களின் நலனை உறுதி செய்யும் மடானி அரசாங்கத்தின் கொள்கைக்கு ஏற்ப இது அமைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். இது குறித்து எனக்கு தெரியும். 10வது பிரதமரின் கீழ் செயல்படும் மடானி அரசாங்கத்தின் வழக்கம் இது. தேவை ஏற்படும் பட்சத்தில் நாங்கள் சரியான முறையில் நடவடிக்கை எடுப்போம் என்றார் அவர். பெட்டலிங் ஜெயாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சரவணனுக்கு பிரதமரின் 10,000 ரிங்கிட் நிதி உதவியை அவரின் அரசியல் செயலாளர் டத்தோ அகமது ஃபரான் ஃபவுசி வழங்கினார். கம்போங் பாரு விவகாரம் அடுத்த வாரம் சிறப்பு செய்தியாளர்கள் சந்திப்பு. தற்போது பரபரப்பாக உள்ள கம்போங் பாரு குடியிருப்பு பகுதி விவகாரம் குறித்து அடுத்த வாரம் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடைபெறவுள்ளது. இதில் தொடர்புடைய குடியிருப்பாளர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனத்திற்கு இவ்விவகாரம் குறித்து உண்மையான விளக்கத்தை அளிக்கும் வகையில் இச்சந்திப்பு நடத்தப்படவிருப்பதாக திதிவங்சா நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஜஹாரி அப்துல் கானி தெரிவித்தார். எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் நான் ஒரு சிறப்பு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துவேன். அரசு சாரா நிறுவனத்தினர் இங்கு வருவார்கள். அவர்களுக்கு உண்மையில் புரியவில்லை. எனவே இரு தரப்பினரும் புரிந்து கொள்ளும் வகையில் நான் அதை தெளிவாக விளக்குவேன். எனக்கு நன்றாக புரிகிறது. ஏனென்றால் தொடக்கத்தில் நான் மக்கள் பிரதிநிதியாக ஆனபோது பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு நான் ஏற்கனவே கம்போங் பாரு மக்களிடம் பேசியிருந்தேன். அவர்களை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டாம் என்று கூறினேன். ஆனால் அவர்கள் கையெழுத்திட விரும்பினர். எனவே நான் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை விளக்கமளிக்க விரும்புகிறேன் என்றார் அவர். மலேசிய கிண்ண காற்பந்து போட்டி இறுதி ஆட்டம் விருந்தாக அமையும். 11 ஆண்டுகளுக்கு பிறகு JDTM ஸ்ரீ பஹாங் அணியும் மலேசிய கிண்ண காற்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் மோத உள்ளன. நீண்ட காலத்திற்கு பிறகு இவ்விரு அணிகளும் களம் காணவிருப்பதால் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறும் இறுதி ஆட்டம் ரசிகர்களுக்கு நல்லதொரு விருந்தாக அமையும் என்று தேசிய காற்பந்து அணியின் முன்னாள் பயிற்றுனர் டத்தோ கே ராஜகோபால் தெரிவித்தார். இப்போது இரு அணிகளையும் பொறுத்தது. இரு அணிகளுக்கும் அவர்கள் விரும்பும் விளையாட்டாளர்கள் உள்ளனர். நமக்கு தெரிந்தாலும் அல்லது நீங்கள் யாரை கேட்டாலும் JDT தேர்வாக உள்ளது. ஆனால் இறுதி போட்டியில் எதுவும் நடக்கலாம். காற்பந்து ரசிகர்களாக பார்க்க விரும்புகிறோம். ஏதாவது ஒன்றை பார்க்க விரும்புகிறோம். எல்லோரும் ஆச்சரியமாக ஒன்றை பார்க்க விரும்புகிறார்கள் என்றார் அவர். மைஸ்கில்ஸ் அறவாரியம் ஏற்பாடு செய்திருக்கும் 17 வயதுக்கு கீழ்ப்பட்ட காற்பந்து போட்டி தொடர்பாக அண்மையில் கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ராஜகோபால் அவ்வாறு கூறினார். கனமழையால் சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்துகிறது DBKL. கோலாலம்பூரில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த கனமழை மற்றும் வீசிய பலத்த காற்றினால்
30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் மரங்கள் சாய்ந்ததோடு கிளைகளும் முறிந்தன. இந்நிலையில் பொது பாதுகாப்பையும் சீரான போக்குவரத்தையும் உறுதி செய்யும் பொருட்டு 42 அதிகாரிகளை கொண்ட ஃபர்ஸ்ட் ரைடர் உட்பட 3 செயல்பாட்டு குழுக்களை நியமித்து கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL உடனடி நடவடிக்கையை மேற்கொண்டது. பொது சாலைகளின் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த மரங்கள் மற்றும் கிளைகளை அகற்றி துப்புரவு பணிகளை சம்பந்தப்பட்ட அனைத்து குழுக்களும் மேற்கொண்டதாக நேற்று தனது முகநூல் பதிவில் DBKL தெரிவித்தது. அண்மைய காலமாக கனமழை மற்றும் இடியுடன் கூடிய கனமழையால் மரங்கள் சாய்ந்து பல முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரும் நிலையில் அதனை கையாளும் வகையில் அமலாக்க தரப்பினர் உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அக்கழகம் கூறியது.